ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது சீசன் 4ஓட லாஸ்ட் எபிசோடுங்கிறதுனால அந்த லெவலுக்கு ஒர்த்தியான ஒரு எபிசோடாக தான் இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். சென்னாங் ஷாவும் ஸ்வாட் சைன்ட்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான். இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் சன்றங்க இல்ல, இது சன்றங்கோட பவரோட ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு அவர் பாக்குறாரு. நான் என் வே ஆஃப் ஹெவனோட 10% பவரை தான் காமிச்சிருக்கேன், இதுக்கே எப்படி மோச்சு வாங்கினேன் அப்படி இன்ஃபினிட்டி ஸ்வாட் ஃபேக்ஷனுக்கு நான் தான் லீடரா இருக்கணும் அப்படின்னு சென்னாங் ஷாவ் சொல்றான். அவங்க ஃபைட் வேற லெவல்ல இருக்குப்பா, என்ன அவங்க ஃபேஸ் தான் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஏன்ஷியன் வார்ல இருந்த ட்ரோ இம்மார்டல் ஃபேஸ் கல்டிவேட்டர்ஸ் இவங்க ஸ்பெஷல் எஃபெக்ட் வேற லெவல்ல ஃப்ராகிட்டோ சமாளிக்குது. அந்த சென்னாங் ஷாவோட ஸ்பிரிச்சுவல் பவர் அது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஃப்ராகிட்டோ பாக்குது. இப்போ ஸ்வாட் சைட் பார்த்துட்டு சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் இளமையா மாறுறாரு. இப்படி மாறிட்டா மட்டும் என்னோட வே ஆஃப் ஹெவன் டெக்னிக்கை தடுத்தரலாம் நினைச்சியா அப்படின்னு நம்ம கேட்கறான். அப்படின்னா இதை பாரு அப்படின்னு பிளட் அவரோட ஸ்வாட்ல செலுத்தி அப்புறமே அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். அதோட ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமா இருக்கு. எங்கப்பா இவ்வளோ ப்ரெஷரா அப்படின்னு சன்றங் பாக்குறா. ஆமா, அவங்களால நம்மள பார்க்க முடியாதா அப்படின்னு சன்றங் கேட்கவும் இன்விசிபிள் ஆர்ட் பேரியர் ஒன்று போட்டு வச்சிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் கூட ரியலிஸ்டிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லி சென்னை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பட் அவர் யூஸ் பண்ற இந்த சீக்ரெட் ஆர்ட் அது அவரோட லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ யோசிக்கிறான். மாஸ்டர் கிட்ட இருந்து இந்த ஹையஸ்ட் ஆர்ட்டை நீ கத்துக்கிட்டியா, பட் என் கிட்ட வே ஆஃப் ஹெவன் டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னாங் ஷாமா அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். மாஸ்டர் இதுல யார் பவர்ஃபுல்னே தெரியல, என்ன பண்ண அப்படின்னு ஷாஹி கேட்கவும் பொறுமையா வெயிட் பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். ஆப்வியஸ்லி நருட்டோல வர்ற அதே சூசுனோ தான். பட் நருட்டோல இருந்து இதை காப்பி பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய சைனீஸ் அனிமேஷன்ல இந்த மாதிரி சூசுனோ கிரியேட் ஆகிறத யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது நருட்டோ காப்பின்னு சொல்ல முடியாது. என் மூட் ரொம்ப பேடா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சன்றங் கேட்கவும் சென்னாங் ஷாவோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அது மத்தவங்களோட நெகட்டிவ் எமோஷன் அதிகப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இவ்வளவு வயசாக்கி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அவ கேட்க வரான். எனக்கு இப்போதான் ஞாபகம் இருக்கு, நான் இன்னும் ஹோம் இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹோகோ அழுதுட்டு இருக்கான். எனக்கான புது வீடு இதை நாசமாக்காதீங்கடா, வேற இடத்துல போய் ஃபைட் பண்ணுங்கடா அப்படின்னு ஃப்ராகிட்டோ முதற்கொண்டு அந்த நெகட்டிவ் எமோஷனால பாதிக்கப்படுது. சோ நம்ம ஹீரோ பியூரிஃபிகேஷனை யூஸ் பண்றான். எல்லாருமே இப்ப பழையபடி நார்மல் ஆயிட்டாங்க. இப்போ சென்னாங் ஷாவ் வந்து ஸ்வாட் சைன்ட் அட்டாக் பண்றதுக்காக போறேன். ஸ்வாட் என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடே இல்லாம அவர் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றாரு. பட் ஸ்வாட் ஃபேக்ஷனா இருந்துகிட்டு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணாம இருக்கிறீ அப்படின்னு சென்னாங் ஷாவ் கேட்கவும் எனக்கு குறிப்பிட்ட ஸ்வாடு தேவையில்லை, ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு ஒரு ஸ்வாடு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைன்ட்டும் அவரோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்கப்பா இவர்கிட்ட ஸ்வாட் ஆஃப் டெக்னிக் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ பார்க்குறான். சென்னாங் ஷாவ் நீ செஞ்ச மோசமான விஷயங்களுக்காக நான் இன்னைக்கு உன்னை இந்த இடத்துலயே கொல்ல போறேன் அப்படின்னு ஸ்வாட் சைன்ட் சொல்லவும் மாஸ்டர் உனக்கு ஆர்ட் ஆஃப் ஹெவன்ஸை கற்றுக் கொடுத்துருக்காரான்னு கேட்கவும் இல்லை இதை நானே தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் தான் ஒன்றை படப்பட்டர், அவருங்க என்ன பாராட்டல அப்படின்னு இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. மாஸ்டர் எதுக்காக நீங்க அவனை உங்களோட சக்சஸரா சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சென்னாங் ஷாவ் கேட்கவும் ஏன்னா அதுதான் பெஸ்ட், ஏன் சக்சஸரா நான் தானே சூஸ் பண்ணணும், ஃபோக்கஸ்டா நீ ப்ராக்டிஸ் பண்ணா உன்னாலேயோ வே ஆஃப் ஹெவனை கத்துக்கிட முடியும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லவும் இந்த வருஷம் கான்டெஸ்டன்ட்ல நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னு சென்னாங் ஷாவ் கேட்கறான். பட் ஜெயிக்கிறவங்கள தான் நான் என் சக்சஸர்னு அறிவிப்பேன்னு சொல்லலையே அப்படின்னு மாஸ்டர் ஒரு விஷயத்தை காமிக்கிறாரு. இந்த கோல்டன் பிரிட்ஜ் உங்களோட பில்ல டெஸ்ட் பண்ணும், யார் இதுல ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு கான்டெஸ்ட் நடக்குது. வார்டு சைன்ட் அசால்ட்டா முன்னாடி போயிட்டு இருக்காரு. சென்னாங் ஷாவால நடக்க முடியலன்னு அவர் ஹெல்ப் பண்ண போறாரு. உதவி ஒன்றும் தேவையில்லை, நீங்க ஊர்ந்து போய் அதை தொட்டு ஃபர்ஸ்ட் வின் பண்றான். ஜெயிச்சது என்னமோ நீ தான், பட் அவனை பாத்தியா, அவனுக்கு உன்னை தோக்கடிக்கிறதுல விருப்பம் இல்ல, அவன் கூட கம்பீட் கூட பண்ணல, நீ சக்சஸ் மட்டும் தான் பாக்குறவன், சுத்தி இருக்கிறவங்களை கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்னு மாஸ்டர் சொல்லவும் இல்ல அவனால அதுக்கு மேல அந்த கோல்டன் பிரிட்ஜ்ல நடக்க முடியல, அதான் அவன் நின்னுட்டான்னு சொல்லவும் சின்ன பையன் இன்னும் கத்துக்கிட வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு மாஸ்டர் சொல்லவும் சென்னாங் ஷாவோட கண்ணுல ஈவில் மாதிரி ஏதோ ஒன்று வருது. லீடராக எனக்கு சான்ஸ் கிடையாது அப்படிதானே நம்ம கேட்கவும் மாஸ்டர் ஆமான்னு சொல்லவும் இந்த என்லைன்மெண்ட் கிளிஃபுக்கு பாட்டம் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு இந்த மாஸ்டர் படிச்சு சென்னாங் ஷாவ் அதுக்குள்ள தள்ளி விட்டுருதான். உன்னோட ஸ்வாட் ஆஃப் எர்த் பெருசா இல்ல என்னோட ஸ்வாட் ஆஃப் ஹெவன் பெருசா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சென்னாங் ஷாவ் இப்போ அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். இவங்க ரெண்டு பேரும் மோதுறதுல அங்க ஹை லெவலான ஸ்பிரிச்சுவல் பிரஷர் ஏற்படுது. அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் பறந்து போய் விழுறாங்க. சென்னாங் ஷாவ் அவனோட மொத்த அட்டாக் பவரையும் ஒரு ஸ்வாடா கொண்டு வந்து அட்டாக் பண்றான். ஸ்வாட் சைன்ட் வர வீக் ஆகிக்கிட்டே வராரு. ஸ்வாட் சைன்டால அந்த அட்டாக்கை தடுக்க முடியல. இப்போ மல்டிபிள் அட்டாக்ஸ் சென்னாங் ஷாவ் யூஸ் பண்ணும்போது டக்குனு ஸ்வாட் சைன்ட் ஒரு பேரியரை கிரியேட் பண்றாரு. ஸ்வாட் சைன்டால இதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆகிறான். அந்த பவர் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஸ்வாட் சைன்ட் பார்க்கவும் என்ன தடுக்கிற அளவுக்கு இந்த ஸ்வாட் சைன்ட்டுக்கு பவர் கிடையாது, ஒருவேளை இவங்கிட்ட மேஜிக்கல் ஐட்டம் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி சென்னாங் ஷாவ் வந்துட்டு என்னோட அந்த நெக்ஸ்ட் ஆர்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் த ஹெவன் டோர் அப்படின்னு பெரிய லெவல் அட்டாக்கை யூஸ் பண்றான். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் அப்படியே ரியல் மாதிரி இருக்குப்பா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஸ்பெஷல் டிக்கெட்டை வின் பண்ணவங்களுக்கும் இந்த டிராமால நடிக்க ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி குஹா சொல்றான். இதுதான் சென்னாங் ஷாவோட கடைசியான பவர்ஃபுல் அட்டாக் அப்படின்னு எல்லாரும் பார்க்கவும் நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு போறான். வாங்லிங் ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சேர் பண்ணி அனுப்புறாங்க. அப்படின்னா அது நீதானா அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சைன் நம்ம ஹீரோ தான் அந்த பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். சென்னாங் ஷாவ் வந்து ஆர்ட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் ஹெவன் டோரை யூஸ் பண்றான். இப்போ சில ஜாம்பிஸ் மாதிரி இருக்கிற ஸ்கெலிட்டன் உருவங்கள் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நமக்கு இதே தெரிஞ்சிருந்தா மேபி நம்ம வின் பண்ண கொஞ்சோண்டு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்வாட் சைன் சொல்லவும் நம்ம ஹீரோ சிம்பிளா ஒரே அட்டாக் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சென்னாங் ஷாவ் கடுப்பாக்கி ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவை வரலாலேயே அதை தடுத்து ஈஸியா அதை உடச்சிருந்தான். கையாலேயே உடச்சிட்டான்னு சென்னாங் ஷாவுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ பவர்ஃபுல்லோ வீக்கோ அது முக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் யாரா எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, என்ன விட உனக்கு நான் அதிகமா வே ஆஃப் ஹெவன் ஆர்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கறான். சீல் ஆஃப் வேன்னு நம்ம ஹீரோ கையில ஒன்று வருது.
வருது. 3000 வே ஆஃப் ஹெவன்ஸையும் கத்துக்கிட்டா அவங்களால மட்டும்தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ ஷாக் ஆகுறான். இவன் ஆப்வியஸா பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்க்க இன்ஃபினிட்டிவ் கான்டாக்ட் மாதிரி இருந்தாலும் நான் தான் வாங்கலீங்கன்னு நம்ம ஹீரோ ஒன்றும் ஸ்னாப் போடல. ஈவில் எக்ஸாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிரஸ் பண்ணவும் சென்னங்ஷாவோட கண்ணில் ஈவில் மாதிரி ஒன்று இருக்கும். அது இப்போ போயிருக்கு. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஷுவாஹியும் வந்து அவனை அரெஸ்ட் பண்றான். இன்ஃபினிட்டிவ் ஸ்வாட் ஃபேக்ஷனை கத்துக்கிட உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அவர் கேட்கவும் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க நம்ம ஹீரோ சொல்றான். அதிக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணதுல இவரோட லைஃப் ஸ்பேன் வந்து ஷார்ட் ஆயிருக்கும். பேலன்ஸ் இருக்கிற எனர்ஜியை வச்சு நான் இந்த இடத்த ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு நிம்மதியான சாவாச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சைன்ட் சொல்லவும் ரிப்பேர் பண்ண போறீங்களான்னு கேட்குவோம். பட் என்னால் அதை ஃபுல்லாக பண்ண முடியாது. மாஸ்டர் சென்னங் ஷாபியை சக்சஸராக செலக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு ஸ்வாட் சைன்ட் சொல்லவும் இன்னொரு 500 வருஷம் உங்களுக்கு போதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் சைன்ட்டோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தான். என்னோட ஃபேக்ஷனையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ உங்க ஃபேக்ஷனை நீங்க பார்த்துக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லவும் நீங்க என்ன டைப் ஆஃப் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஸ்வாட் சைன்ட் கேட்கவும் அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். வாங்லிங் உன்னோட ஆக்டிங்கும் நேச்சுரலாவே இருந்துச்சுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ராகிட்டோ பிளேஸ்ல நீ பிரச்சனை இல்லை அப்படின்னு லென் சொல்றா. நீங்க தான் அந்த தேட்டரோட ஆக்டரா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆட்டோகிராஃப் கிடைக்குமா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. நம்ம ஹீரோ போட்டு கொடுங்கிற மாதிரி சொல்லவும் அவரும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறாரு. இங்கே நம்ம கிறிஸ்பி நூடுல்ஸை குக் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி சன்ரன் கேட்கறா. இப்போ 2 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஐலாண்ட் சானிட்டோரியமா கட்டி முடிச்சிட்டாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எனக்கு அடுத்த குழந்தையா நம்ம ஹீரோ அப்பா ஷாக் ஆகுறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 5 கண்டிப்பா வரும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. சீசன் 4 என்ன பொறுத்தளவு ஓரளவு சூப்பரா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சீசன் 5 வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது வந்த அப்புறம் கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.